நடந்ததை சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல? கள்ளக்குறிச்சிண்ணா. யார் உயிர் இருந்தா என்ன நடந்தது? அப்பா இறந்துட்டாரு. காலைல சாராயம் குடிக்க போனார். காலைல 5 மணிக்கு 8 மணி வரைக்கும் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்வை ரெண்டு தெரிலப்பா அப்படின்னாரு. என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறா? இல்லை வாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னாரு. ஒரு வேளை வந்து மயக்கத்தால் தான் இந்த மாதிரி வரும். அப்புறமேட்டு நான் வந்து எனக்கு வந்து சாப்பாடு போடுறேன்னாரு. சாப்பாடு போட்டு வந்தால் ஆள் மயக்கம் போட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அப்படி ஏரியாவுக்குள்ளே வந்துருந்துச்சு. அங்கே நிறைய பேர் ஏற்றிருந்தாங்க. அப்புறம் நானும் போய்ட்டு எங்கள் அப்பாவும் அதில் போய் ஏற்றிட்டேன். சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அப்போ எல்லாம் வேகமாக வேலை பார்த்தாங்க. அங்கே போன பிறகு இங்கே முடியாதுப்பா, நீ வந்து சேலம் கொண்டு போய்ப்பாங்க. சேலம் கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு வந்து உயிர் போயிடுச்சு. இப்போ ரெகுலராக ஒரு சாராயம் சாப்பிட்டு வழக்கமா இல்லை? அதெல்லாம் வந்து தினமும் சாப்பிடுவார். தினமும் ஒரு நாளைக்கு 3 வாட்டி 2 வாட்டி கொடுப்பாரு. இது சாராயமா இல்லை? சாராயம் தான் கொடுப்பாரு. டாஸ்மார்க்கு போக மாட்டார். சாராயம் தான். அவைலபிளாக கிடைக்குது அவங்க ஊரில்? அது வந்து ரெகுலராகவே இருக்குது. இங்கே காலைல 5 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது சாராயம். ஆமாம், ரெகுலராக சாப்பிட்றோம். ஆமாம். இப்போ ஒரு குவார்ட்ரு வாங்க போனால் 140 170 ரூபான்றாங்க. அங்கே போனால் ஒரு பாக்கெட் சாராயம் 60 ரூபா தான். 60 ரூபா. அதனால் அங்கே போய்ட்டு சாப்பிட்டு இருக்காரு. என்ன வயசு ஆகுது அவருக்கு? 55 வயசு ஆகுது. 55 தான். உங்க ஊர்ல இப்போ எவ்வளவு பேர் இது மாதிரி பாதிக்கிறாங்க? இதேமாரி இப்போ வந்து 200 பேர்கிட்ட ஆகி போச்சு. மேக்ஸிமம் அந்த பகுதியில் குடியிருக்கீங்களா? எவ்வளோ இடத்துல அது மாதிரி சாராயம் கிடைக்கும்? அது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான். அங்கே தான் போய்ட்டு எல்லோரும் போய் சாப்பிட்றது. வேறு எந்த இடத்துல? அதாவது வந்து அது வந்து ஏரியாவுள்ளே விற்கிறாங்க. ஏரியாவுள்ளே விற்கும்போது லாங் எங்கேயும் போதில்லை. ஓன் ஷாப்புக்கு அங்கே இங்கேன்னு அப்படி இந்தியா வாங்கிட்டு கருணாபுரத்தில். கருணாபுரம் ஏரியா உள்ளே இருக்கிறாங்க. ஏரியா உள்ளே விற்கிறாங்க. அது இங்கே போய்ட்டு வாங்கிக்கிறது. அப்போ அங்கேயே வாங்கி சாப்பிட்டு. எவ்வளோ பாக்கெட் அது? அது 60 ரூபா. இது 150 ரூபா. அதனால் அங்கே போய் சாப்பிடுவாங்க. இப்போ எவ்வளவு பேர் குடிச்சிருப்பாங்க அங்க? அதெல்லாம் புத்துமை போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தினமும் போகிறாங்க. ஒரு நாளைக்கு 200 பேர் போகிறாங்க, 100 பேரும் போகிறாங்க. அதெல்லாம் தினமும் போகிறாங்க, அங்கே போய் சாப்பிட்றாங்க. இப்போ நேற்று காத்தால குடிச்சதான் பிரச்சனையா முந்தானே சார்? நேற்று காலைல 5 மணிக்கு குடித்தார். 5 மணிக்கு குடிச்சிட்டு காலைல 8 மணி வரைக்கும் நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்வை தெரியலன்னாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறது அவங்க அப்பாவுக்கு பார்வை கண்டாரு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்து இங்கே வேணாம், இங்கே வந்து சேலம் கூட்டு போனாங்க. அப்புறம் சரி அழிச்சிட்டு போகிறாங்க. போலீஸ் தெரியுமா? என் பேர் ஐயப்பன். ஐயப்பன். இது போலீஸ்க்கு தான் தெரியுமா? அது எங்களுக்கு